வணக்கம் மாணவர்களே. BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் நடத்துகிற குயிஸ் ப்ரோக்ராம் 26ஆம் தேதி 11 மணி அளவில் நடக்க இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டவுட் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த குயிஸ் லாகின் ஐடிக்குள்ளே இந்த ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எந்த ப்ரௌசரில் போகணும் அப்படின்னு கேட்குது. நான் குரோம்குள்ளே போய்க்கிறேன். போயாச்சு, லாகின் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலில் மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கணும். இதே மாதிரி டெஸ்க்டாப் மோடில் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக அது ஒர்க் ஆகும். ஓகே, வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் மேலே பாருங்கள் 3 லைன் மாதிரி சின்ன சின்ன லைன் இருக்குது. இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்த முக்கோண வடிவில் இருக்குதுல்ல, அதுக்கு நேராக பாருங்கள் இந்த சைடில் 3 கோடு மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாகின் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இது போல் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு மொபைல் நம்பர்லாம் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள, அதில் உங்கள் மொபைலில் கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு நான் அனுப்பின பாஸ்வேர்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கீழே போயிட்டிங்கன்னா இந்த லாகின் இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கிளிக் பண்ணணும். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டராக கொடுத்தீங்கள அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த மெயில் ஐடியில் இருக்கிற ஓடிபியை எடுத்து இங்கே கேட்கப்பட்டிருக்கிற இடத்துல புட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா திருப்பி நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அப்போ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அது 8 கேரக்டருக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த கணக்கு மாதிரி கீழே இருக்கும், அந்த கணக்கெலாம் போட்டுக்கிட்டு லாகின் கொடுத்துருங்க. ரீசெட் பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்ட பிறகு திருப்பி அதே லிங்குக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியோ அல்லது மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதை போட்டுட்டு கீழே அந்த பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக போட்ட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி இந்த கால்குலேஷன் கணக்கு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்ட பிறகு உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் சரியாக என்னன்னு பார்த்துக்கிறலாம். சரியா? அங்கேயே ப்ளூ கலர் பாக்ஸில் குயிஸ் டெஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம் நாளைக்கு 11 மணிக்கு. நன்றி.